ஒரு டவுட். என்னப்பா கேளு. இந்த தவக்காலத்துல வெள்ளிக்கிழமை என்ன அவ்வளவு ஸ்பெஷலா? காலையில சாப்பிடக்கூடாது, கறியும் சாப்பிடக்கூடாது. அது கூட பரவாயில்ல. செல்போன் பார்க்க கூடாது, டிவி பார்க்க கூடாது, ஏன் சிரிச்சு கூட பேசக்கூடாது. திங்கள்ல இருந்து வியாழன் வரைக்கும் வீட்லயோ இல்ல கோயில்லயோ எல்லாரும் சாதாரணமா இருக்காங்க. வெள்ளிக்கிழமை வந்ததும் எல்லாரும் சைலண்ட் மோடுக்கு போயிடுறாங்க. வெள்ளிக்கிழமை வந்து அவ்வளவு முக்கியமான நாள் இல்லையா? எப்படி வெள்ளிக்கிழமை நமக்கு முக்கியமான நாள்? அது குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடே. இப்போ குட் ஃப்ரைடே என்ன நடந்தது? இயேசு இறந்தார். அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு இயேசு இறந்ததுனால வருஷத்துல வர எல்லா வெள்ளிக்கிழமைகளையும் இயேசுனுடைய அந்த பாடுகளை நாம் ஞாபகப்படுத்துறோம். அவர் கஷ்டப்பட்டாரு, இறந்தாரு, அடிச்சாங்க, அவருக்கு ரத்தம் சிந்தினாரு, எல்லாத்தையும் அதனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நமக்கு ஸ்பெஷல். அதுவும் இந்த தவக்காலத்துல வர்ற வெள்ளிக்கிழமைகள். இந்த தவக்காலத்துல வர்ற வெள்ளிக்கிழமைகள் மற்ற வருஷம் இருக்கிற வெள்ளிக்கிழமைகளோட 2 காரியங்கள் நாம அதிகமா செய்யணும்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம பெரியவங்க. என்னென்ன 2 காரியங்கள்? ஒண்ணு ஒரு சந்தி இருக்கணும், இன்னொன்னு சுத்த போசனம் இருக்கணும். ஒரு சந்தியா? சுத்த போசனமா? இப்படி ஒரு வார்த்தையே எங்களுக்கு தெரியாதே. இந்த வார்த்தையே கேள்விப்பட்டது இல்லையா? பாருங்க, தவசு காலத்துல நம்ம என்ன செய்யணும் முதல்ல எல்லாம் நம்ம பேசி இருக்கிறோம். தவசு காலம்னா நோன்பு இருக்கணும், தவம் செய்யணும், தேவையில்லாதெல்லாம் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. அதே போல ஒரு சந்தி அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமையில உணவை குறைத்து கொள்ளுதல். இப்ப நிறைய நீ 2 சிக்கன் பீஸ் சாப்பிடுறேன்னு வச்சுக்கோ, ஒண்ணு வச்சுக்கோ, குறைச்சிக்கோ. அல்லது நீ 2 கப்பு காஃபி குடிக்கிறேன்னு வச்சுக்கோ, அதுல ஒண்ணு குறைச்சிக்கோ. அதே போல ஒரு நாளைக்கு 3 முறை நாம சாப்பிடுறோம், அதுல ஒரு வேளை சாப்பிடாம இருக்கிறது, அதுக்கு பேர் தான் ஒரு சந்தி. அது காலையிலயோ சாயங்காலமோ அவங்க வசதி பொறுத்து, இதுக்கு பேர் ஒரு சந்தி. இந்த தவக்காலத்துல விபூதி புதன் அன்னைக்கும் பெரிய வெள்ளி அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கும் எல்லாருமே இந்த ஒரு சந்தி இருக்கணும். அத 14 வயசுக்கு மேற்பட்டவங்களும் 69 வயசுக்கு இடைப்பட்டவங்களும் இருக்கிறவங்க மட்டும். குழந்தைங்களுக்கு அது பொருந்தாது. 2வது, நீ வந்து சுத்த போசனம்னா என்னன்னு கேட்ட இல்லையா? சுத்த போசனம் அப்படின்னா, போசனம்னா சாப்பாடு, அது சுத்தமா இருக்கணும் அப்படின்றதுதான் அந்த வார்த்தையில வருது. இது எந்த பின்னணியில வருதுன்னா, ஐரோப்பிய நாடுகள்ல அவங்களுடைய முக்கியமான உணவு வந்து நான்வெஜ் தான், அசைவ உணவு தான் அவங்களுக்கு. அப்போ சுத்த போசனம்ன்றது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த நான்வெஜ் சாப்பிடாம இருந்து சாதாரண ரொட்டி, கோதுமை, கீரை இந்த மாதிரி வெஜ் சாப்பாடு சாப்பிட்டுறது அவங்களுக்கு பெரிய கஷ்டம். ஏன்னா அதுலயே பழகி போனவங்களுக்கு. அதனால அதை வந்து ஒரு ஒருத்தல் முயற்சி. அதே போலதான் நமக்கும் இந்த வெள்ளிக்கிழமைகள்ல, தவக்கால வெள்ளிக்கிழமைகள்ல நாம வந்து நான்வெஜ் சாப்பிடாம வெஜ் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு போறோம். அதுதான் வந்து சுத்த போசனம். இதனால நம்ம என்ன பண்றோம்? நம்மையே ஒடுக்கி, நம்மையே உருவாக்கி கொண்டு தேவையில்லாத விட்டுட்டு நம்முடைய ஆன்மாவை வரப்போகிற அந்த ஈஸ்டர் திருவிழாவுக்கு, இயேசுனுடைய பாடுகள் உயிர்ப்பு திருவிழாவுக்கு நம்ம உடலை தயார் பண்றதுக்கு இந்த காரியங்கள். நம்முடைய ஆன்மாவை தயார் பண்றதுக்கு ஜெபம். கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு முன்னால நம்ம சொன்னோம் பாரு, ஜெபம் செய்யணும் அப்படி. அதே மாதிரி இது நம்முடைய உடலை தயார் செய்யறதுக்கு இந்த ஒரு சந்தி. ஆமா, நாங்கெல்லாம் வயசு ஒரு 14 கீழே தான் இருக்கோம், விட்டுருவோம்னு சொல்வீங்களா? அல்லது நாங்களும் ஒரு சந்தி இருப்போம்னு சொல்வீங்களா? நாங்களும் ஒரு சந்தி இருப்போம் தாத்தா. வெரி குட் சில்ட்ரன்.